வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு அவுரி மீன் பிடிக்க வந்திருக்கோம் மக்களே. இது ஒரு சூப்பரான இடம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு அழகான தென்னை தோப்பு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடுற சின்ன வாய்க்கால், அதில் தான் மீன் பிடிக்க போகிறோம். இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம், வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு மக்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50 அதிகாலையில் வந்திருக்கோம். இன்றைக்கி மீன் பிடிக்க நம்ம கூட யார் யார் டீம் அப் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷிங் டாக்கிள்ஸோட ஓனர் அண்ணா, ஒரு ஹாய் சொல்லுங்க மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட குட்டி தம்பி அங்கே ஒருத்தர் இருக்காரு. ஏய் சந்தோஷ், ஹாய் சொல்கிறான். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். நாங்கள் 3 பேர் டீமு. இன்றைக்கி கேமராமேன் வேலையை பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாடி தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். தாடி பார்த்தீங்கன்னா அடுத்த மீன் பிடிப்பான். ஒரு ஆளாக பிடிக்க முடியும், ஏன்னா கேமராவில் வீடியோ எடுக்கணும் காய். ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே மக்களே, இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஓடை மாதிரி இருக்கும். இது ஒரு சூப்பர் லொக்கேஷனு. இதுக்குள்ளே நம்ம கீழே இறங்கி போய் மீன் பிடிக்க போகிறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம களத்துக்கு இறங்கிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. மீன் பிடிக்க சரியான டைம் தான், சரியான லொக்கேஷனில் இருக்கும். ஒரு ஆளோட செட்டப் பற்றி சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேசில் ராடு. ஃபேசில் ராடில் பார்த்தீங்கன்னா ஷார்க்கி 3 ரீல் போட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, நம்மளோட புல் ஃப்ராக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. புல் ஃப்ராக் பயங்கரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஆள் நம்ம சந்தோஷ். சந்தோஷ், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? டெட்லியன் ராடு, நிஞ்சா ரீலு, என்ன லூரு, ஃப்ளைபக்கு. டேய் கைஸ், இங்கே பாருங்கள், பெக்ஸோட ஃப்ளைபக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் செட்டப்பு? நம்ம ஹண்டிங் பிளாக் ராடுங்க, மெகா கூட ரீலு, சூப்பரு. ஃப்ளைபக்கு, ஃப்ராக், பெக்ஸோ தான். பெக்ஸோ. ஓகே கைஸ், இன்னைக்கு பெக்ஸோவுக்கும் ப்ரோகிக்கும் போட்டி, வாங்க பார்த்துடலாம். ஸ்டைக்கே மீன் இருக்கா காய்ஸ்? ஒரு குட்டி மீன் விட்டு தான் அடித்தோம், ரொம்ப குட்டி மீன். எப்படி பண்ற? இதுவே இந்த ஆட்டம் ஆடுது. வாடி 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 வாடி, அவுரி குட்டி. அம்மா, இது என்ன அவுரி குட்டியா, என்ன குட்டி தெரியலையே. அவுரி குட்டில ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. செம்ம மீன், குட்டியா போச்சுங்க காய்ஸ். ரொம்ப அவுரி குட்டி அவுரி காய்ஸ். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இவ்வளோதான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்ம ஃபுல் ஃப்ராகில் தான் அடிச்சிருக்கேன். நல்ல ஊக்கப் மிஸ் ஆகலை. ஃப்ராகும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எப்போவுமே காலையில் ஃபஸ்ட்டு பிடிக்கிற மீனை விட்றாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நானே மிஸ் ஆயிடணும்னு பயந்துட்டு தான் அடித்தேன். அது ஏனே தெரில, ஃபஸ்ட்டு மீனை மட்டும் விட்டுட்டோன்னு வைங்க ஊக்கப்பு, அப்புறம் மீனே மாட்ட மாட்டேங்குது. ஓகே, இந்த பொடி குஞ்சான ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படியாங்க போடுறா. ஓகே கைஸ், நம்ம வேறு பிடிக்க ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு மீன் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ எதையே தூக்கி தண்ணியில் விட்டேன். பிடிச்சி விடலாம், பிடிக்கும் போது விட்டுறக்கூடாது கைஸ். நல்லா தான் இருக்குது. சின்ன ஊக்கப்பாக இருந்தாலுமே நல்லா இருக்குது. ஃபுல் ஃப்ராகு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் மிதக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, சின்ன ஃப்ராகாக இருக்கணும், மிதக்கணும், உள்ளே முழுகக்கூடாதுன்னு. அவங்களுக்காக இந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும். ஸ்டைக்கே சுமன். ஆய்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வருது. 5 கிலோவில் அடித்த மாதிரி நான் அடித்தேன் சுமன். கடைசியில் பார்த்து ராடை உடச்சிடாத, வந்துடுமா? காய்ஸ் எல்லாம் பொடி குஞ்சாக இருக்குது காய்ஸ். ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது காய்ஸ். இந்த பொடி பையனை உள்ளே விட்டுறலாமா? வாங்க, செம்மையாக துள்ளுறான். ஓகே வாங்க பாய்ஸ், இதான் அவுரி குட்டி. நிறைய பேர் அவுரி குட்டி கேட்டிங்க, வேணும்னா சொல்லுங்கள். ஓடுறி. ஓகே காய்ஸ், உண்மையாகவே நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததோட ஃப்ராக் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 2 மீன் பிடிச்சிட்டோம். இப்போ ஆசிக்கு நான் பிடிக்கணும், ஏன்னா கேமரா எடுக்க ஆள் இல்லை. நாங்கள் 2 பேரும் மாற்றி தான் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. காய்ஸ், நம்ம தாடி வேட்டையில் இறங்கிட்டான். தாடி அவ்வளோதான், நீ நான் தான் வேட்டை. ஆமாம், என்ன ஃப்ராக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அதை மக்கள் சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டேன். நம்ம லார்க்கோட கருடா ஃப்ராக். ஒரிஜினல் கருடாவா இல்லை டூப்ளிகேட் கருடாவா? ஒரிஜினலு. உண்மையாவா? ஒரிஜினல்.
எப்படி இருக்கு ஆக்ஷனு? ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. தண்ணியில் முழுகுதா? ஃப்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுட்டு நல்லா வேகமாக இழுத்தா தான் உங்களுக்கு நல்லா வேகமாக இந்த டபுள் ஸ்பின்னருக்கு அதுக்கும் உங்களுக்கு நல்லா சவுண்டு போட்டு வரும். நீங்கள் பொறுமையாக இழுக்கும்போது என்னென்னா டீப் ஆகும், தண்ணிக்குள்ளே போகும். அப்போ வேகமாக தான் இழுக்கணும். வேகமாக இழுக்கும். ஏன்னா இது உங்களுக்கு வேகமாக இழுக்கும்போது இப்போ பாருங்கள் நான் போட்டு ஆனால் மீன் அடிக்கும். வேகமாக இழுத்தாலும் மீன் கம்பல்சரி அடிக்குது இல்லை. ஓகே, ஒரு மீனை பிடிச்சி காட்டுங்க மக்கள். நம்ம லாக்கோட கருடா ஃப்ராகை செக் பண்ண போகிறோம். போடு. சைக்கு எத்துக்குள் குட்டி கருடா ஃப்ராகில், குட்டி மீன் கருடா ஃப்ராகில். என்னப்பா இது மீன் சைஸுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடிக்குது. அண்ணே எப்படிண்ணே இவ்வளோ குட்டி அடிச்சிருக்கு? நிறைய பேர் டூப்ளிகேட் கர்டா ஃப்ராக் வாங்கி கர்டா ஃப்ராக்குங்களா, இதான் ஒரிஜினல் கர்டா ஃப்ராக். பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கர்டா ஃப்ராக் வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதான் ஒரிஜினல் கர்டா ஃப்ராக். வேணா பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன மீன் ஒரு 100 கிராம் சைஸ் வரைக்கும் இருக்கிற மீன் முதற்கொண்டு அடிக்கும். இதை இப்போ நம்ம கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஊக்கப் நல்லா இருக்கா? ஊக்கப்லாம் தாராளமாக இருக்குது. பார்த்தில்ல ஊக்கு குவாலிட்டி பார்த்தில்ல, டபுள் ஸ்பின்னர் இருக்கிறதுக்கு ஊக்கு எப்படி திரும்பி நிற்கிது. விட்டுறலாமா? போயிட்டா. பை பாய். பார்த்தியா? தேங்க்யூ. காடு மரத்தில் கர்டால போட்டு எடுத்துரும். குட்டி மீனா மக்களே, உண்மையாக தரமான லொக்கேஷனு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இடமே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே தண்ணி, அதில் இருக்க வாய்க்காலில் தான் மீனே பிடிக்கிறோம். கண்டிப்பாக ஒரு கிலோ மீனாவது பிடிச்சாதான் இன்றைக்கி வறுத்து சாப்பிட முடியும். அதான் நம்ம டார்கெட்டே, 1 கிலோ மீன். வாங்க பார்த்துருவோம். நம்ம டீமர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. என்ன சந்தோஷே, மீன் பிடிச்சியா இல்லையா? இடமெல்லாம் மோசமாக இருக்குது, மீன் ஒன்றும் காணுமப்பா. நம்ம வர்றோன்னு சொன்னால மீனில் ஓடிதான் இருக்கு மக்களே, ஒன்றையும் காணும். காய்ஸ், ஒரு மீன் ஸ்ட்ரைக்கு. மக்களே, நம்ம அண்ணாவுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சாமா. ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃபிஷிங் டாக்கிள்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. எங்கண்ணே தூக்குங்க. போண்ணா வறுக்கிற பக்குவத்தில் மீன் கிடச்சிருச்சு மக்களே. வாணா. சூப்பர் காய்ஸ், நல்ல சைஸு காய்ஸ், முரட்டு சைஸு. என்ன ராடு இது? டெட்லைன் ராடு. எப்படி தூக்கிட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளோண்ணா வெயிட் இருக்கோ? வெயிட் ஒரு 2 கிலோ வருங்க. சூப்பர்ண்ணா காய்ஸ், நல்ல சைஸான மீன். ஓகேண்ணா, ஃப்ராக் கழட்டுங்க பார்ப்போம். காய்ஸ் இங்கே வருங்க, ஃப்ராக் எவ்வளோ உள்ளே போயிருக்குண்ணே. ஃப்ளை பக் பெக்ஸோட ஃப்ராகு. கை பார்த்துனாய், பிளேயர் இல்லையா காய்ஸ்? எங்களால் கழட்ட முடியல. இப்போ தான் பிளேயர் எடுக்க போகிறான். எடுங்க கிரிப்பரை மாட்டுங்க. ஓடு. ஏய் பார்த்து, கிரிப்பரே கழிச்சு விட்டுக்கிறேன். கையால் கழட்டுறா. உனக்கு என்னடா பிளேயரு? கழிச்சு விட்டுறா. என்ன பாடுறா, இது விட்றா. நானும் வாயை பிறந்துட்டு காய்ஸ், இப்போ 2 பேர் கையை பொழக்க போகுது ஒரு மீன். லைவில் பாருங்கள். எதோ பண்ணக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்களாட்டிருக்கு. காய்ஸ், இப்போ அந்த மீன் வாயிலேருந்து எங்களால் கழட்ட முடியல. அதனால் இப்போ தாடி வந்திருக்காருன்னா கையில் கழட்டணும். ஆயுதத்தில் எடுக்கலான்ட்டு இருக்கேன். என்ன ஆயுதம் எடுக்க போகிற? நானும் கொஞ்சம் முன்னு உதாரணமாக இருக்கணும் மக்களுக்கு. ஓஹோ. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பிளேயரு லிப் கிரிப்பர்லாம் பயன்படுத்துங்க. அவ்வளோதான் காய்ஸ், பிளேயரே பறக்குது. பிளேயர் பறக்கிறது மட்டும் இல்லை, ஃப்ராகு பறந்துச்சு பார்த்தியா? பிளேயருக்கு இந்த நிலமனா
காட்டினா ஃப்ராகை டக் ப்ரோங்கும் போது ஏன்னா நீ டக் ப்ரோங்கிற. கைஸ் இங்கே பாருங்க எக்ஸோட ப்ளே பக். ஓகே கைஸ் மீன் தூக்காண்ணா நல்லா சைஸான மீன் கைஸ். நெருக்கி ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும்லாண்ணா. தாராளமாக இருக்கும். ஓகே வறுத்தரலாமா? வறுத்தரலாமாடா? ஓகே கைஸ் கச்சாப்பையில் போட்டு அடுத்த மீனை பிடிச்சிட்டு அப்புறமா இருப்போம். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணலாம் கைஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக போகலாம். இப்போ தான் சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அதனால நம்ம இதில் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு தென்னந்தோப்பாக பார்த்து மீன் வறுவலை போட்டுற வேண்டியதான். வாங்க. ராவோட சேலமன்ற ராடு என்னம்மா வளையுது பாருங்க. விரால் நாட்டு விரால் சொல்லு. ஆமாம் ஒரு பெரிய முரட்டு முள்ளு வேலி இருக்கு, என்னால் தாண்டி வர முடியல. இவனுக்கு ஏறி குதிச்சு நல்லா நாட்டு விரால் 1 கிலோ வரும். நல்ல சைஸு உணவு மீன் இருக்கு. புடினா போனா கைஸ். நம்ம பிடிச்ச அவுரி மீனை பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மீன் தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சரியான பட்னி. கிடச்சதில் பெரிய மீனை பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டையை கிடக்குறான், பாவம் முடியல தாடிக்கலாம், பட்னி தான். இப்போ நம்ம சந்தோஷ் தான் பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன சந்தோஷ், வறுவல் போட்டலாம்ல? இங்கே பாருங்க கைஸ், இங்கே இருக்கிறது ஃபுல்லாக கெண்டை மீன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மீன் கழுவு வந்த இடத்துல அசால்ட்டாக ஒரு வலையை கட்டி அது மூலியமாக கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டோம். கெண்டை மீன் சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீன் ப்ளஸ் இங்கே அவுரி மீன் இருக்குது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆற்று ஓரமாகவே உட்காந்து செம்மையாக இருக்க போகுது. கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெண்டை குஞ்சு, ஃபுல்லாக கெண்டை குஞ்சு. இங்கே ஒரு கொக்கு மீன் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம சாப்பாடு. காய்ஸ் இதான் நம்ம பிடிச்ச மீன். எடுறா மீனை. உள்ளே பாருங்கள், ஒரு அவுரி ஒரு விரால் இருக்குது. அவுரி வந்து செத்து போச்சு, விரால் உயிரோடு இருக்கிறதுனால விராலை மட்டும் பத்திரமா வச்சுட்டு அவுரியை சமைக்கலாம். இப்போ அங்கே பாருங்க, இன்னும் ஓயாமல் அண்ணன் அங்கே வீசிகிட்டு இருக்காரு. தாடி வந்து அங்கே மல்லாக்கா கவுந்து படுத்துட்டான். அவ்வளோதான் மட்டை. அதான் பெரிய அவுரி தான் மக்கள். இங்கே பாருங்க. இப்போ இதை தான் க்ளீன் பண்ணி இப்போ நம்ம சமைக்க போகலாம். சுரண்டுங்க சந்தோஷ், அவுரி மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணுங்க. ஆமாம், கடையில் நீ தானே மீன் சுத்தம் பண்ணுவேன். இது எவ்வளோ இருக்கும் வெயிட்டு? 2 கிலோ மேலே, 2 கிலோ பக்கம் வரணும். 2 கிலோ பக்கம் வரும். 1,900 1,800. இவங்க பார்த்தீங்கன்னா கடையில் மீன் வெட்டுறவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொந்தமாக மீன் கடை, அதுக்கு பத்தாதுன்னு டேக்கிள் ஷாப் 2 ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அதனால தான் இவன் இவ்வளோ தெளிவாக மீன் கட் பண்ணிகிட்டு இருக்கான். காய்ஸ் இப்போ அவுரி மீன் வந்து துண்டு போட போகிறோம். அவ்வளோதான், மீன் கடைக்காரங்கிறத காட்டுறா மக்களே. வெட்டுறா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக. தம்பி, மீன் கடைக்காரனுங்கிறதுக்காண்டி வெட்டி கீழே போடக்கூடாது, எடுத்துங்க காட்டணும் காய்ஸ்கிட்ட. போட்டாங்க ஒரு பீஸை. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா பலன்னு இருக்குது. இதான் மக்களே ஃப்ரெஷ்ஷான மீன். நாட்டு மீனில் நல்லா சாப்பிட டேஸ்ட்டான மீனில் ஒன்று இது அவுரி மீன். நல்லா பெருசாக இருக்கும். டேஸ்ட்டுனா எங்களுக்கு இதான் பிடிக்கும். இந்த சின்ன மீன் வறுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். வளர்த்தியா அந்த கொக்கு மீன் இவ்வளோ சின்னதாக பண்ணிவிட்டேன்? வெட்டி பாதியை வீசிட்டானே கொக்கு மீன். கைஸ் இப்போ நம்ம இதை அருமையாக சிப்ஸ் மாதிரி வறுக்க போகிறோம் பாருங்கள். கைஸ் இப்போ அவுரி மீனை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இருக்குது. இப்போ அவுரி மீன் வந்து நாங்கள் கழுவிக்கிட்டு இருக்கோம். மீனை இங்கே ரெடி பண்ணியாச்சு. இங்கே மீன் முட்டை இருக்குது, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாடி பார்த்தீங்கன்னா அங்கே மட்டையாயிட்டான். சுதர்சனா வந்துட்டார். அங்கே படுத்துருந்தான், இப்போ இங்கே வந்து படுத்துருக்கான். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே போய் அந்த ஆகாயத்தம்பரம் மேலே படுத்துருவாங்க.
சரி மசாலா கலக்குங்க. மசாலா கலக்கு. தூக்கத்துலேயே கரெக்டாக பேசுறாரு. மசாலா கலக்குங்க. கலக்குவாங்க. வாங்க இங்கே என்ன கைஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் இப்போதைக்கு நம்ம சாப்பாடு. கைஸ் இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். அங்கே வந்து அவுரி மீனோட மண்டையை கட் பண்ணிருக்காங்க. இங்கே தாடி பார்த்தீங்கன்னா மசாலா போட்டிருக்காங்க அரை தூக்கத்தில். உவாதான் போடு ஒழுக்குமா மசாலாவை. பசி தாக்க முடியல எல்லாம். நீ தூங்கி எந்திரிச்ச மித்தெல்லாம் உசுறு போய்கிட்டு இருக்கு. ஆமாம் ஒரு இடத்த கூட்டு வந்து நடக்க வச்சே கொள்றீங்களேயா. வீட்டு மசாலா இதெல்லாம் பவுட்ரு இதெல்லாமா இங்கே விற்கிறாங்க. தூக்காட்டு என்ன பவுட்ரு? ஸ்ரீராம். காய்ஸ் இங்கே பாருங்கள் சில்லி மசாலா, ஹோம்மேடு மசாலா. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பயுமே ஜேபி தான் போடுவோம். ஜேபி கேட்டேன், ஜேபியெல்லாம் இங்கெல்லாம் போட மாட்டோப்பா, அடிச்சு பற்றி விட்டுருவேன், ஒழுங்கு மாதிரி வெளியே ஓடிடு, இதாக இருக்குன்ட்டாங்க. மணக்குது. காரம் போடு. இந்த காரமெல்லாம் எனக்கு பத்தாது. காய்ஸ் அருமையான மசாலா கலக்கி கொண்டு உள்ளார் நமது ஆசிக். கலக்கி மசாலா மீனை இப்போ தடவுனா. காய்ஸ் இங்கே வருங்க. காய்ஸ் இப்போ நாங்கள் மசாலாவை போட்டுட்ருக்கோம். மசாலா போட போட இந்த மீன் கட் பண்ணி முடியல. அங்கே வரும் செருப்புலலாம் வச்சு மீன் கட் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தன். வரும். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம மசாலா போட்டுட்டு காட்டுறேன். காய்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது. ஒன்றும் உரப்பு வேணுமாமா, அதனால் மீன் மேலே இப்படியே இப்படி போட்டு அவ்வளோதான். போதும் ஆகட்டும். ரசஞ்சோடு சரியா செத்து சொலையட்டும். இனிமேல் 4 இது என்னை வறுக்க சொல்லக்கூடாது. இனிமேல் மிளகா போட்டு உப்பு இருக்கான்னு பாடுறா கட்டாக்கல. ஓகே இங்கே பாருங்க. காரமாக இருக்குண்ணா. காரமாக இருக்குல்ல, கொளுத்தணும். காரம் அப்படியே பயிர் விட்டு எரியணும். காரமாக இருக்குண்ணா. இந்த ஆள் காரத்தை கொட்ட சொல்லிட்டாங்கடா. காய்ச்சி சாக போகிறாங்க. காய்ச்சி இப்போ நம்ம மீனை வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள். போண்ணா மீன் பஜ்ஜி. என்ன சட்டியில் மீன் இருக்கா இல்லையா? ரொம்ப சமாதானமாக இருக்குது. மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே எடுத்து வறுத்துட்ருக்கோம். அப்படியே ரா ஃப்ளேவர். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. காய்ச்சி அவ்வளோதான். இப்போ வறுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எச்சு ஊறுது. அதுவும் கொக்கு மீனை முக்கியமாக சாப்பிட்டு பார்த்தே ஆகணும். மீனெல்லாம் அருமையாக வெந்துருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். கொன்றா சந்தோஷ். இந்தாண்ணா ஒரு பீஸ் வேணும், டேஸ்ட் பார்ப்போம். பீஸ் போதுமா? போதும், ஃபஸ்ட் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் எல்லாமே வந்து ஃபஸ்ட் நம்ம கெஸ்ட்டு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். டே ஸ்டார்ட் போடுறா. இப்படி போடு ஸ்டார்ட் போடுறா. இப்போ இருக்குன்னு நான் இருந்தா மொறுன்னு இருக்கட்டும். இதுக்கு மேலே மொறு அதெல்லாம் வரும். நீ வை. எப்படா இருக்கு? டேய் உண்மையாக என்ன இருக்கோ அதை சொல்லு. காய்ஸ் இங்கே நல்லா வறுத்துட்டோம். இங்கே இருங்க. இது வந்து கொக்கு மீன். இதுதான் கொக்கு மீன். நம்ம ரொம்ப நேரமாக தேடி இருந்தது. அண்ணன் சாப்பிட்றது கெண்ட மீன். சும்மா போட்டான்டா முதல் பீஸு. சூப்பராக இருக்குது காய்ஸ். உண்மையாக காய்ஸ் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மீன் சரியான டேஸ்ட்டு. அவ்வளோதான். முட்டை தெரிக்குது. காய்ஸ் நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே தான் மக்கள். மீன் பஜ்ஜி காய்ஸ் முக்கியமான சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க மீன் முட்டை. இதுதான் மீன் முட்டை. மீன் முட்டையை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஒரு உயிரை வந்து கொல்றது தப்பு. கொன்னீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணுறது அதோட பெரிய தப்பு. என்னப்பா மீன் வேணான்னு உசுன்னு போயிட்டு இருக்கு சைடில். சோத்தை வாங்கி தர மாட்டேங்க. காய்ஸ் இங்கே பாருங்க. நம்ம இப்போ அவுரி மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா மீனும் அடித்து நவர்த்தியாச்சு. இது வந்து ஒரு கண்டை. இங்கே இருங்க. இது ஒரு கண்டை. இது யாரா பாதி கடிச்சு இந்த கண்டையை போட்டு? நீ தானே? கொக்கு மீனில் பாதி. கொக்கு மீன் பாதியா? எதுக்கு இந்த பாதி? ஓ நீங்கள் சாப்பிட்டு எனக்கு பாதியா? காய்ச்சி நமக்கு கொக்கு மீனில் ஷேர் கொடுத்துருக்காங்க. இருக்கிறது ஒரு மீன் தான். 4 பேர் இருந்த அப்புறம் நல்லா இருக்குப்பா. நல்லா முறுக்கமாக இருக்குது. அவ்வளோதான். இங்கே இருக்கிறது திங்க ஆள் இல்லை. இப்போ அங்கே இருக்குதாம்மா. அது போய் வலையில் மாட்டுமா. அதை எடுத்து மறுபடியும் சமைக்க பிளான் போட்டிருக்கீங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள். நம்ம அவுரி மீன் ரெடி ஆயிடுச்சு. போடணா இந்த ஆள் மிளகாத்தூள் கொட்டி வச்சுருக்கான். சும்மா காரசாரமான அவுரி மக்களே. காலையிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு எப்படி இருக்கு? சக்கச்சவேன்னு இருக்கு. சாப்பிட்டு பாரு. நீயே சாப்பிடு. உரப்பு மக்களே. அக்கினி குழம்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்து செக் பண்ணிவிட்டு உசுரோட இருக்கேன் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வயசில் மூத்தவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணே நான் போய் அந்த மலை எடுத்துகிட்டு வரேன். மலையில் நீ மாட்டிருக்க மாட்டேன். கொட்டுன கொட்டு அப்படி மக்களே. இங்கே வேறு மிளகாத்தூள் எப்படி பறந்துக்கிட்டு இருக்குன்னு.
தனியாக மிளகாத்தூளை கொட்டிக்கிட்டேன். காய்ஸ் இப்போ நேரம் சரியில்லாத காரணத்தால் இப்போ இந்த சட்டியை தூக்கிட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா இங்கே வெயில் குப்பு குப்புன்னு கொளுத்துது, உட்கார முடியல. ஓகே, இங்கே வச்சு இப்போ மற்ற சமையலை பண்ணுவோம். மக்களே, மீன் இங்கே கையில் இருக்குது, அடுப்பு வைக்க இடம் பத்தலை. இருந்தாலும் நம்ம மண்டக்கோளாருக்கு பிடிச்ச ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அங்கே பாருங்கள். வலையை எடுத்து வலையிலேருந்து மீனை எடுத்து அது துடிச்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே கையில் சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எப்படி மசாலா போடுங்க? மசாலா இல்லையே, அப்புறம் அப்படியே போட்டு சாப்பிட்றது தான். ரைட்டு, பழைய காலம் முறை சுட்டு தான் சாப்பிடுவோம். சுட்டு தான் சாப்பிடுவோம். அப்படியே ஒன்றும் இல்லை. செயற்கை சரிகள் மக்களை நான் டீமை மாற்றன்னு நினைக்கிறேன். காய்ஸ் அங்கே பாருங்க, அட்டுலையும் தாங்கலை, இருக்க ஒரு மீனாக பிடிச்சிட்டு இருக்காங்க. காய்ஸ் இப்போ நம்ம அவுரி மீனை பார்த்தீங்கன்னா ஆசிக்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க பீஸு. ஆஹா ஆஹா, அல்வா துண்டு மாதிரி இருக்குது. எப்படி இருக்க? ஆஹா, நல்லா இருக்காண்ணா? இப்போ காய்ஸ் இதே ஆறு காய்ஸ், இதே ஆற்றுல காலையில் 5 மணிக்கு பிடிச்சோம், இப்போ 3 மணிக்கு வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் மீனை பிடிச்சவர் கொடுக்கலண்ணா. குடு எனக்கு வேறு அவர் பிடிச்சி மீனை உள்ள விட்டு விளாண்டுட்டு இருக்காரு. மக்களே அங்கே பாருங்க, அநியாயம் அக்குறும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் ஒரு துளி மசாலா இல்லை. அதை எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது அப்படியே போட்டு இங்கே பொறிச்சு அவங்க தான் சாப்பிட்ணும். டே நீ இங்கே வாடா, நீ சாப்பிட்டு போகிற சந்தோஷ். அவர் சகவாசத்தை நிப்பாட்டிட்டு அண்ணா நான் ஒரு நாளைக்கு 100 டீ சாப்பிடணும். ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எப்பரா இருக்கு? உப்பு கட்டாண்டா இருக்கு. உண்மையை சொல்லு, உப்பு எப்போ இருக்கு? நீ அதே சொல்லு. பத்தலை தானே? கொல்ல போகிற மக்களை சமைக்கிறேங்கிற பேரில் 1 மாதம் ஆயினே கொண்டுகிட்டு இருக்கான். நீங்கள் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் சமையல் வீடியோ உங்களுக்கு லைவில் வரேன், அப்போ தான் தெரியும். சரியா, எனக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சிக்கிறையா. உனக்கு ஏற்ற மாதிரி நீ நொட்டுனா அப்புறம் நான் எதை சாப்பிட்றது? யானே இப்போ சாப்பிட்றேன். மசாலா அதில் கிடக்கு, அது 1 கிலோ மீன் பொறிக்கும். இப்போ அதில் பொறிச்சு இப்போ நீங்கள் சாப்பிடணும். காய் சுதர்சனாவுக்கு எதாவது ஆகிப்போச்சு. மீன் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சொன்னீங்க மீன் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மீன் வேஸ்ட் அதை விட்டுருந்தாலும் உயிரோட போயிருக்குமே. அது வலையை மாட்டிடுது, தூக்கு போட்டுச்சு, அவ்வளோதான் செத்துறணும். மொத்தத்தில் வேஸ்ட் ஆகக்கூடாது. என்ன வேஸ்ட் ஆகக்கூடாது? மீன் அதை அப்படியே விட்டுருந்தா கூட ஓடி போயிருக்கும். அதை பிடிச்சி கொண்டு குடலை எடுத்து மசாலா போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதம்மா. காய்ஸ் அவ்வளோதான். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையாக விரால் மீன் சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே வேறு மீன் வெந்துட்டுருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் என்ன லைக் பக்கத்தில் இருக்கும்போது என்னென்னா ஹைப்பு ஹைப்பை போட சொல்லுங்கள். ஹைப்பை போட்டுருங்க. ஹைப்பை போட்டுருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா நான் இந்த சேனலை விட்டு வெளியே போகிறேன். சாப்பாடு செய்யறது நல்லா இல்லைன்னு சொல்லி என்ன கொள்றாங்க. நீ நல்லா செஞ்சேன்னா ஒழுக்கமாக நான் எதை சொல்கிறேன். காய்ஸ் நீங்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நேராக கிளம்பி நல்லா செய்யலன்னு சொல்லி அந்த மீனை காலி பண்ணுறானுங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வேறு என்ன ஒன்று இப்போல்லாம் காலையிலேருந்து சாப்பிடல பாவா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, அவன் தான் எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னப்பா மீன் நல்லா இருக்கா? இப்போ தனியாக தெரியுது. காய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே அவுரி மீன் வெந்துட்டுருக்கு, இன்னும் அங்கே மண்டை இருக்குது. நான் நல்லா சாப்பிட்டோம் காய்ஸ். உண்மையாகவே நான் தான் ஃபஸ்ட்டு மீன் சாப்பிட்டேன். எப்போதும் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டேன். இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் கேட்போம் ஒரு ஆளா, தாடி என்ன மீன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா இல்லைன்னு போய் சொல்லுவீங்க. கன்றாவே வச்சு தொலைகிற. மசாலா சரியில்லை, மிளகாத்தூள் ஒட்டலை. என்றைக்குமே ஒட்டுனது இல்லை, நாங்களாக பார்த்து உனக்கு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் எப்படி இருக்கு மீன்? மீன் செம்ம டேஸ்ட்டுங்க, காரசாரமாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். நல்லா இருக்கா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருந்துச்சு? சூப்பராக இருக்குதுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சின்ன வயசில் அனுபவப்பட்டது, மறுபடியும் இப்போ தான் கிடச்சிருக்கு. டேய் நீ சின்ன வயசுன்னு சொல்லி கதை விடாத, மரியாதை. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணேண்ணா. ஓகே அதை நான் யாருக்காவது எதாவது சொல்லணும்னா நீ கேமரா முன்னாடி சொல்லலாம். சொல்லு. சூப்பராக இருக்குதுடா. அடே ஹேமத்து, உன்னை தாண்டா சொல்லிட்டு இருக்காங்க. நான் தானே மீன் அடித்தேன். நான் தானே அடித்தேன் இந்த மீன். நீ பார்க்காத போச்சு, ஏன் மேலே கூட ரெக்கார்ட் ஆகலண்ணா. அது தனியாக குறைச்சிட்டா. ஓகே கேஷ், உண்மையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அவுரி மீன் பிடிச்சி சூப்பராக இருந்துச்சு. ஓகே கேஷ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் பிடிக்க ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு மீன் பிடிக்க தேவையான பொருளாக வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. பை கைஸ். பை பாய் காய்ஸ். நீங்கள் ஃபினிஷிங் டச் மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஃபினிஷிங் டச் இருக்குது. அந்த மீனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டே இருந்தார்ல, அவருக்கு கொடுத்தே ஆகுன்னு சொல்லி இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இங்கே இருக்கு பாருங்க அந்த மீன். இந்தாங்க ஒரே பங்கா உங்களுக்கு வச்சாச்சு உங்கள் மீனை. தம்பி இங்கே வாங்க, என்ன அங்கே சிரிச்சிட்டு இருக்கீங்க? கடைசி மூச்சு மீன் சாப்பிட்டே தான் போகணும். இங்கே வா. மீனுக்கு
என்னப்பா செய்தியில் மீன் சாப்பிட்டு போயிட்டான் அண்ணா அவன் இலையை பிடுங்கண்ணே. போதுண்ணாவா செக்க செவேன்னு